ரைட் சகோதரர்கள் மிதிவண்டி பழுது பார்க்கும் பணியில் இருந்து விமான பயணத்தின் முன்னோடிகளாக மாறிய வில்பர் மற்றும் ஓர்வில் ரைட் ஆகியோரின் பயணமானது தீராத போராட்டங்களால் நிரம்பியது. சிறுவர்களாக இருந்தபோது அவர்களின் தந்தை மில்டன் ரைட் ரப்பர் பேண்டால் இயக்கப்பட்ட பொம்மை ஹெலிகாப்டரை கொண்டு வந்தார். அது பறந்ததைக் கண்டு சகோதரர்கள் வியந்தனர். அந்த பொம்மை உடைந்தாலும் பறப்பது பற்றிய ஆர்வம் அவர்கள் மனதில் ஆழமாக பதிந்தது. ஜெர்மன் கிளைடர் முன்னோடி ஓட்டோ லில்லெண்டாலின் விபத்து பறக்க சக்தி மட்டும் போதாது, நம்பகமான கட்டுப்பாடு அவசியம் என்பதை அவர்களுக்கு உணர்த்தியது. மற்றவர்கள் சக்தி வாய்ந்த என்ஜின்கள் மற்றும் பெரிய இறக்கைகளில் கவனம் செலுத்திய போது சகோதரர்கள் விமானத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தவும் திருப்பவும் முடியும் என்பதிலேயே கவனம் செலுத்தினர். வில்பர் ஒரு காலி டியூப் பெட்டியை முறுக்கிக் கொண்டிருந்த போது விங் வார்பிங் என்ற கொள்கையை உணர்ந்தார். இறக்கையின் கட்டமைப்பை திருப்புவதன் மூலம் விமானி ஒரு பக்கத்தில் தூக்குதலை அதிகரித்தும் மறுபுறம் குறைத்தும் ஒரு பறவையைப் போல விமானத்தை சுழற்றி திருப்ப முடியும். இந்த கண்டுபிடிப்பே அவர்களது வடிவமைப்பின் முக்கிய அங்கமாக மாறியது. 1900ஆம் ஆண்டு லில்லெண்டாலின் தரவுகளின் அடிப்படையில் கட்டப்பட்ட அவர்களது பெரிய கிளைடர் சோதனை ஏமாற்றமளித்தது. இந்த தோல்விக்கு பிறகு விமான பயணத்தை பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து அறிவியல் தரவுகளும் தவறானவை என்பதை உணர்ந்தனர். அவர்கள் வரலாற்றிலேயே முதல் காற்றாலை சுரங்கத்தை உருவாக்கினர். அதில் 200க்கும் மேற்பட்ட மாதிரி இறக்கைகளை சோதித்து மிகவும் துல்லியமான தரவுகளை உருவாக்கினர். ஓர்வில் மற்றும் மெக்கானிக் சார்லி டெய்லர் இணைந்து 12 ஹார்ஸ் பவர் சக்தி கொண்ட 180 பவுண்டுகள் எடையுள்ள சக்தி வாய்ந்த ஆனால் இலகுவான பெட்ரோல் என்ஜினை உருவாக்கினர். விமானத்திற்கு காற்றை உந்தும் புரொபெல்லர் தேவை என உணர்ந்த அவர்கள் தீவிர கணக்கீடுகளுக்கு பிறகு 80% செயல்திறன் கொண்ட புரொபெல்லர்களை வடிவமைத்தனர். 4 வருட முயற்சிக்கு பிறகு முதல் வெற்றிகரமான விமான பயணம் 1903ஆம் ஆண்டு டிசம்பர் 17 அன்று ஹில் டெவில் ஹில்ஸில் நடந்தது. நாணயத்தை சுண்டி பார்த்ததில் வென்ற ஓர்வில் விமானத்தை ஓட்டினார். அவர் விடுவித்த ஃபிளையர் 1 12 வினாடிகளில் 120 அடி தூரம் பறந்தது. இதுவே சக்தியூட்டப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்ட உலகின் முதல் விமான பயணம். கண்டுபிடிப்பு வெற்றி பெற்றாலும் தங்கள் சாதனையை உலகை நம்ப வைப்பது கடினமாக இருந்தது. பல ஆண்டுகள் ஹாஃப்மேன் பிரேரி என்ற இடத்தில் தங்கள் விமானங்களை ரகசியமாக தொடர்ந்து மேம்படுத்தினர். 1908ஆம் ஆண்டில் வில்பர் ஐரோப்பாவில் பொது மக்கள் முன்னிலையில் விமானத்தை ஓட்டினார். அவர் சர்க்கிள் 8 வடிவங்கள் மற்றும் திடீர் திருப்பங்களை எளிதாகச் செய்தபோது மக்கள் வியந்தனர். உலகம் இறுதியாக நம்பியதுடன் ஐரோப்பிய பத்திரிகைகள் அவரை மாயவித்தைக்காரர் என்று அழைத்தன. அவர்களின் கதை அறிவியல் முறையின் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கையையும் காப்புரிமையை பாதுகாக்க ரகசியம் காத்ததையும் மற்றும் உலகம் ஏற்காத போதும் விடாமுயற்சியுடன் செயல்பட்டதையும் நிரூபிக்கிறது.